Hi guys, welcome back to my channel House of Fashion Tailoring. So இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Fashion Tailoring ஓட செகண்ட் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்கான 4 டைப்ஸ் ஆஃப் பேசிக் சீம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது plain seam, single top stitch seam, double top stitch seam, French seam. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து சேம் சைஸில் 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 வேஸ்ட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி இதே மாதிரி சேமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கிளாத்தில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. கெட்ட பக்கம் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் கிளாஸ் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேமாக எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 கிளாத்தில் வந்து இந்த சீமோட நேம் வந்து plain seam. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு plain seam தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் மார்க்கர் எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பில் நீங்கள் 1 inch or 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாத்தில் 1/2 inch or 1 inch நம்ம மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் plain seam போடுறதுக்காக இந்த மாதிரி உட்டன் ஸ்கேல் எடுத்து அதில் நம்ம ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம கண்ணாடி ஸ்கேல் வந்து ரூலர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மீட்டரில் இருக்க இந்த மாதிரி உட்டன் ஸ்கேல் வாங்கி யூஸ் பண்ணலாம். எப்போவுமே தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபினில் நூல் கரெக்டாக இருக்கா, மிஷினில் நூல் கரெக்டாக கோர்த்துருக்கமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே எண்ட்லேயே பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். இதுதான் plain seam. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஸோ இதுக்கு பேர் தான் plain seam. அந்த பக்கம் இருக்கிறது seam allowance சொல்லுவாங்க. அதாவது நம்ம தைக்கிறதுக்காக ஒரு கிளாத் விட்டோம் இல்லையா, கேப்பு, அந்த கேப்புக்கு பேர் தான் plain seamன்னு சொல்லுவாங்க. ஸோ இது seam allowance. சீம் அப்படின்னா நம்ம 2 துணியும் சேர்த்து தைக்கிற அந்த தையலுக்கு பேர் தான் சீம்னு சொல்கிறோம். அந்த தைக்கிற தையலுக்காக விடுற துணியை தான் seam allowance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ செகண்ட் சீம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அப்படியே நம்ம பின்னாடி திருப்பி அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த திருப்பினது மேலே ஒரு 1/4 inch அளவுக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து தமிழில் அமுக்கு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ளவுஸில் வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு வரும். ஸோ இதனால் துணி வந்து நகழாமல் இருக்கும். இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சிங்கிள் டாப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம plain ஸ்டிச் போட்டுட்டோம். செகண்டு சிங்கிள் டாப் ஸ்டிச் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரே கிளாத்தில் 2 ஸ்டிச் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3வது ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அதாவது டபுள் டாப் ஸ்டிச் பார்க்க போகிறோம், தேர்டு ஒன்று. அதுக்கு அதே மாதிரி ஒரு 2 கிளாத்தை எடுத்து சேமாக வச்சு ஃபஸ்ட்டு plain seam அடிக்க போகிறோம். plain seam தைச்சிட்டு அதிலேருந்து நம்ம டபுள் டாப் ஸ்டிச் தைக்கிறோம். ஸோ கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. சேமாக இருக்கணும் கிளாத்து. எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து டபுள் டாப் ஸ்டிச். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு plain seam தைக்கிறோம். ஸோ இப்படி ஃபுட்டரை தூக்கி விட்டு மெதுவாக இறக்கி விட்டு தைக்கணும். டப்புன்னு போட்டால் பல்லு வீக் ஆயிரும். அந்த பல்லு பிளேட் வந்து வீக்காக போயிடும் நமக்கு. அதனால் மெதுவாக தான் வைக்கணும். ஸோ plain seam போட்டுட்டு இப்போது இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து 2ஆக பிரித்து விட்டு அதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த கிளாத்தோட எட்ஜில் கரெக்டாக அந்த எட்ஜு முடிகிற பிளேஸில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒன் சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சைட் அதே மாதிரி எட்ஜில் அந்த லாஸ்ட் கார்னரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கிளாத் வந்து வெளியே தெரியாது. நம்ம வந்து சுடிதார் பேண்ட்லலாம் இந்த ஸ்டிச்சஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிக்காக சீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ட்டு நான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கவே கூடாது. டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு சரியாக வரும் தைக்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நமக்கான ட்ரெஸ்ஸை தைச்சிக்கலாம். ஸோ ஃபோர்த்து வந்து ஃப்ரெஞ்சு சீமு. plain seam அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம plain seam தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளைன் சீம் தைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை திருப்பிக்கணும். கிளாத்தை வந்து டபுளாக திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு அதை நல்லா அமுத்தி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது நம்ம எங்கே தைச்சோமோ அங்கேருந்து 1/4 இன்ச்சில் கேப் விட்டு தைக்கணும். உங்கள்கிட்ட அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பாக்ஸ் கூட வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே வச்சு கூட தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த ஃப்ரெஞ்சு சீமை ஓவர்லாக் சீம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஓவர்லாக் சீம் போடுறதுக்கு நம்ம இப்போ போட்ட இந்த சீம் தைக்காமல் நம்ம கொஞ்சம், அதாவது எவ்வளோ சீம் அலவன்ஸ் வந்து எவ்வளோ கேப் விட்டோமோ, அதாவது 1 இன்ச் ஆர் 2 இன்ச் அந்த கேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே மேலே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம சீம் அலவன்ஸ் வந்து உள்ளே போயிடும். ஸோ கிளாத் வந்து வெளியே தெரியாது, ஓவர்லாப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த நூல் இலைகள் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம அதே மாதிரி அந்த கிளாத்து மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது வெளியே வந்து கிளாத்து அசிங்கமாக தெரியாது. நம்ம திருப்பி நல்ல பக்கத்து இந்த ஸ்டிச் மட்டும் நம்ம நல்ல பக்கத்தில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே தைக்கும்போது வந்து நம்ம கெட்ட பக்கத்தில் தைக்கும்போது இது உள்ளே போயிடும். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து முன்னமே சொன்ன மாதிரி நம்ம தைச்ச இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். எதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் ஒரு ஃபைல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்க சொன்னேன். ஸோ இது வந்து 4வது ஸ்டிச். ஸோ நம்ம 3 கிளாத்தில் 4 ஸ்டிச்சு பார்த்தாச்சு, அதாவது 4 சீம்ஸு பார்த்தாச்சு. ஸோ இந்த சீம்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி போட்டுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் காட்டுறேன். இதுலேயே அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவை. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் தைச்ச சாம்பிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் நோட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு நோட் சொன்னேன்ல, ப்ராக்டிக்கல் நோட்டு வாங்கிக்கன்னு போன வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வைக்க போகிற நோட்டில் நீங்கள் பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி பின் அடித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் திருப்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் அந்த கிளாஸ் பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.